ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சொல்லுங்கள் என் கோல் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி கொள்ளுப்பருப்பில் ஒரு துவையல் தான் பண்ண போகிறேன். கொள்ளுப்பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. எப்போவுமே காஞ்ச வத்தல் தான் போடுவேன். இன்றைக்கி வத்தல் காலியாக இருந்துச்சு, நான் கவனிக்காமல் விட்டேன். அதனால் பச்சை மிளகாய் போட்டேன். பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் பூண்டு போடலாம், கருவேப்பிலை, புளி எல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு ஆற விட்டுறேங்க. ஆற விட்டுட்டு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைங்க. ஏன்னா இது ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் மையாக அரையணுங்கிறதுனால கொஞ்சம் ஆற விட்டுட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவையும் போட்டு அரைச்சிட வேண்டியதான். இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது இதோட இன்னும் கொஞ்சம் மையாக கூட அரையலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காவையும் கொட்டிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டேன். அப்புறம் அரைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். நல்லா சாஃப்டாக கொஞ்சம் நம்ம துவையல் கண்டசன்ஸில் அரைச்சி எடுத்துட்டோன்னா செம்ம சூப்பர்ப்பா. தயிர் சாதத்துக்குலாம் செம்மையாக இருக்கும். அப்புறம் நானும் என் பாப்பாவும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்.